ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி சண்டே மார்னிங். இன்றைக்கி என்னோடய தம்பி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு பயணம் போகிறான். அதனால் அவனை வழி அனுப்பிச்சி விட்றதுக்காக தான் நம்ம கீழக்கரைக்கு போயிருந்தோம். அவன் எங்கே இடத்துல வழி அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா, கீழக்கரை பக்கத்தில் முள்ளுவாடியில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் தான் அவன் வந்து இருமுடியெல்லாம் கட்டினாங்க. ஸோ நாங்கள் காலையிலேயே கிளம்பி போயாச்சு. வழி அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் கீழக்கரைக்கு வந்தோம். வர்ற வழியில் வந்து களிமண் குண்டுன்னு ஒரு ஊரில் வந்து முருகனை வந்து செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, அந்த சேலத்தில் இருக்குல்ல, இப்போ ராமேஸ்வரத்தில் கூட இடையில பண்ணியிருந்தாங்களே முருகன், அந்த மாதிரி ஒரு ஹைட்டான பெரிய முருகனாக கலர் பெயிண்ட் அடித்து செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நாங்களே பார்க்குறோம். உங்களுக்கு நிறையா பேருக்கு அந்த அங்கனக்குள்ளைக்கு அந்த மாதிரி முருகன் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய முருகனாக நம்ம சேலத்தில் போய் பார்க்க முடியலை அப்படின்னா கூட இங்கனக்குள்ளே பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி முருகனோட தரிசனம் கிடச்சிச்சு. யதார்த்தமாக நாங்கள் போயிட்டோம். பார்த்தா அந்த போர்டை பார்த்து தான் நாங்கள் உள்ளக்கே போனால் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க முருகன். ஸோ போய் சாமி கும்பிட்டுட்டு, எல்லாருக்குமே எக்ஸாம் லீவ் முடிஞ்சு நாளைக்கு ஸ்கூல் போவீங்க. ஸோ ஸ்கூல் போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பாப்பாவுமே ஸ்கூல் போயிடுவாங்க. போகும்போது தான் அழுதுட்டு போகிறாங்களா சிரிச்சுட்டு போகிறாங்களான்னு தெரியும். ஏன்னா 10 நாள் லீவுக்கு அப்புறம் போகிறாங்க. ஸோ இனிமேல் அவங்களுக்கு லன்ச் செய்கிற வீடியோஸ் டெய்லி வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.